அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 3 முதல் 6 வரையிலான வசனங்களை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்கள் ஆனபடியால் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணி உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. அருமையான இந்த வேத பகுதிக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் தன்னுடைய ஊழிய நாட்களில் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு ஊழியம் செய்து வருகிற பொழுது அவர் தன்னுடைய ஊழிய நாட்களில் பிரதானமாய் 3 மிஷனரி பயணங்களை மேற்கொண்டார். அந்த 3 மிஷனரி பயணத்தில் 2வது மிஷனரி பயணம் மிகவும் முக்கியமான ஒரு மிஷனரி பயணம். அந்த 2வது மிஷனரி பயணத்தின் பொழுது தன்னுடைய உடன் ஊழியர்களான ஷீலா, தீமோத்தேயு, லூக்கா என்பவர்களோடு கூட இணைந்து அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 9 முதல் அதனுடைய 40 வசனங்களில் வாசிக்கிற வண்ணமாக பிலிப்பு பட்டணத்தில் ஊழியம் செய்கிறார். ஊழியத்தை அங்கே நிறுவி திருச்சபை ஆரம்பமாகிறது. அந்த திருச்சபையானது அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய ஊழியத்திற்கு மிகவும் உறுதுணையாய் காணப்பட்ட ஒரு திருச்சபையாய் மாறினது. முக்கியமாக அந்த திருச்சபையினுடைய சரித்திரங்களை பார்க்கிற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய ஊழியத்திற்கு, சுவிசேஷ ஊழியத்திற்கு கைத்தாங்கலாக நின்ற ஒரு சபை பிலிப்பு சபை. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இந்த திருச்சபைக்கு அவர் கிறிஸ்துவுக்கு பின் 61வது வருடத்தில் ரோமாபுரியிலே சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த நாட்களில் ஒரு நிருபத்தை நன்றி செலுத்தி நன்றி கடனை தீர்க்கிற ஒரு கடிதமாக இக்கடிதத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். இந்த நிருபம் எழுதுகிற பொழுது அநேக நேரம் திரும்ப பவுல் தான் சிறைச்சாலையில் கட்டப்பட்டவனாய் இருக்கிற பொழுது திருச்சபைக்கு எழுதி அனுப்புகிறார். நீங்கள் சந்தோஷமாய் இருங்கள், நீங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். கிட்டத்தட்ட இந்த நிருபத்தில் 16 முறை மகிழ்ச்சி, களிகூறு, சந்தோஷம் என்கிற விதத்தில் பவுல் சொல்லி இருக்கிறத பார்க்க முடிகிறது. அதனால இந்த நிருபத்திற்கு ஒரு பெயர் உண்டு, சந்தோஷ நிருபம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல ஒரு மழை கிளைமேட்டை கத்த தந்திருக்கிறார். அது நமக்கு இதமாக இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேருக்கு இப்பவுமே தாலாட்டு பாடினது மாதிரி இருக்கும். ஆனாலும் ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள், ஒருவருக்கொருவர் அனலாக இருங்கள். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சரி, நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதி இங்கே பிலிப்பியருக்கான ஜபத்தை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஏறெடுக்கிறார். பிலிப்பு பட்டணத்திலிருந்து திருச்சபைக்கான ஒரு ஜபம். அந்த ஜபத்தை நாம் 3வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் பார்க்கிறோம். அந்த ஜபத்தை எப்படி ஆரம்பிக்கிறார்? 3வது வசனத்தில் கவனித்து பாருங்கள். சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்கள் ஆனபடியினால். ஆமென். இந்த வார்த்தை, இந்த வசனம் ஒரு சத்தியத்தை நமக்கு புரிய வைக்கிறது. பிலிப்பு பட்டணத்தில் இருந்த திருச்சபை, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் என்றைக்கு சுவிசேஷத்தை கேட்டார்களோ அன்றைக்கு முதல் அவர்கள் அந்த சுவிசேஷத்துக்கு உடன்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை தேவ மனிதனாகிய அப்போஸ்தலர் பவுல் சொல்லித் தருகிறதை பார்க்க முடிகிறது. இன்று இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய ஆவியானவர்
நமக்கு தருகிற வார்த்தையும் இதுவே, நீங்கள் சுவிசேஷத்திற்கு உடன்பட்டவர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நீங்கள் சுவிசேஷத்திற்கு உடன்பட்டவர்கள் அப்படின்னா, இந்த பிலிப்பு பட்டணத்தின் திருச்சபையை பார்த்து ஏன் இந்த வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் உடன்பட்டவர்கள் அப்படின்னா, நீங்களும் இந்த சுவிசேஷத்திற்கு பார்ட்னரா இருக்கிறீங்க. அதுதான் அதனுடைய அர்த்தம். ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் எப்பொழுதெல்லாம் குறைவுபட்டாரோ, தன் வாழ்க்கையில் ஊழியத்தில் தேவைகளை சந்தித்திருந்தாரோ, எந்த நேரத்திலெல்லாம் குறைச்சலை அனுபவித்தாரோ, அந்த நேரங்களிலெல்லாம் பிலிப்பு பட்டணத்தில் இருந்த திருச்சபையானது அவருடைய குறைவுகளில் அவருக்கு சகாயம் செய்வதற்கு எப்பொழுதும் முன் நின்றது. ஆமென். அதனால்தான் அவங்கள பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய இந்த சுவிசேஷ ஊழியத்தில் நீங்கள் வேறு ஒரு நபர்களாக இருக்கவில்லை, உடன்பட்டவர்களானபடியினால் உங்களுக்காக நான் சந்தோஷத்தோட கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், ஜெபிக்கிறேன் அப்படிங்கிறார். நீங்களும் நானும் ஒரு சத்தியத்தை அறிய வேண்டும். நானும் நீங்களும் சுவிசேஷத்தை கேட்டவர்கள், சுவிசேஷத்தை அறிந்தவர்கள், சுவிசேஷத்தை விசுவாசித்தவர்கள், சுவிசேஷத்திற்கு கடனாளிகள், சுவிசேஷத்திற்கு ஆமென் நானும் நீங்களும் உடன்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. சுவிசேஷத்தை கேட்பதும் விசுவாசிப்பதும் கை கொள்ளுவது மட்டுமல்ல, ஒரு தேவ பிள்ளையை பொறுத்தவரையிலும் சுவிசேஷத்தின் மேல் ஒரு பார்ட், ஒரு பங்கு அவர்களுக்கு இருக்கிறதாக வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. இன்றைக்கு நாம் சுவிசேஷம் சுவிசேஷம் அப்படின்ட்டே சொல்றோமே, சுவிசேஷம்னா என்ன? ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சுவிசேஷம் அப்படிங்கிற வார்த்தை பொதுவாய் கிறிஸ்தவர்களுடைய வாயில எப்பவுமே இருக்கும், சுவிசேஷம். ஆனால் இந்த சுவிசேஷம்னா என்ன என்கிறதை குறித்து இந்த பகல் வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரப்போகிறார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த நாளுக்கு பின்பு நம்முடைய திருச்சபை சுவிசேஷத்திற்கு உடன்பட்டவர்கள் என்கிற ஒரு மனநிலைக்கு வரப்போகிறது. ஆமென் சொல்லுங்க. நான் விரும்புகிறேன், நான் இதை விசுவாசிக்கிறேன், ஆவிக்குரிய கண்களால் இவைகளை தரிசிக்கவும் செய்கிறேன். நம்முடைய திருச்சபை சுவிசேஷத்தை கேட்கிற திருச்சபை அல்ல, சுவிசேஷத்தை பரப்புகிற திருச்சபை. சுவிசேஷத்தை உலகம் எங்கிலும் தொனிக்க பண்ணுகிற திருச்சபையாய் நம்முடைய திருச்சபையை இந்த காலை வேளையில கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவாராக. எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆமென். நான் அதை விரும்புகிறேன். என் செவிகள் அந்த சத்தம் தொனிக்குது. ஆமென். சுவிசேஷம் உலக நாடுகளில் தொனிப்பதாக, தொனிப்பதாக. அந்த வார்த்தையைத்தான் என் செவி கேட்டுக்கிட்டே இருக்குது. ஆகவே இந்த சுவிசேஷத்தை குறித்து கர்த்தர் உங்களுக்கு ஆமென் விசேஷித்த கிருபைகளை அருளப் போகிறார். நீங்களும் நானும் சுவிசேஷத்துக்கு உடன்பட்டவர்கள். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கரம் கொடுத்து சொல்லுங்க, நீங்க சுவிசேஷத்திற்கு உடன்பட்டவர்கள். ஆமா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, உடன்பட்டவர்கள். நீங்க ஒரு பார்ட்னர் சுவிசேஷத்துல. நீங்க யாரு? ஒரு பார்ட்னர். சரி சரி இருக்கட்டும். சுவிசேஷம்ங்கிறோமே, இந்த சுவிசேஷம் அப்படின்னா என்ன என்கிறத குறித்து சில வார்த்தைகளை பார்க்க போகிறோம். ஆமென். ஒரு ஓரலா, ஒரு முன்னுரையா இந்த சுவிசேஷத்தின் ஒரு அறிவை உங்களுக்குள் நான் ஆமென் வைக்க விரும்புகிறேன். சுவிசேஷம்னா என்ன? ஹலோ, சுவிசேஷம்னா என்ன? சிலர் சொல்றாங்க நற்செய்தி அப்படிங்கிறாங்க. நற்செய்தின்னா என்ன? காஸ்பல்ங்கிறாங்க சிலர். ஆமென். சுவிசேஷம் அப்படின்னாலே நம்முடைய வேத புத்தகத்தில் எத்தனை சுவிசேஷ புத்தகங்கள் இருக்கிறது? சத்தமா சொல்லலாம். ஆமென். 4 சுவிசேஷ புத்தகங்களும் யாரை குறித்து பேசுகிறது?
இயேசு கிறிஸ்துவை குறித்து கொஞ்சம் கூட மெதுவா சொன்னா வசதியா இருக்கும். ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறது. அப்போ இந்த உலகத்திற்கு வேதம் சொல்லுகிற ஒரே சுவிசேஷம், நற்செய்தி, குட் நியூஸ், காஸ்பல், அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதாவது சுவிசேஷம் அப்படின்ன ஒன்று அது ஏதோ பெருசு அப்படின்னு நினைக்க கூடாது. சிம்பிள். சுவிசேஷம்னாலே இயேசு கிறிஸ்து தான். இந்த உலகத்துக்கு ஒரே ஒரு நற்செய்தி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நீங்கள் எதை சொல்லுகிறீர்களோ அதற்கு பெயர் சுவிசேஷம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு சுகமாக்குகிறார். ஆமென். அது ஒரு சுவிசேஷம். வியாதியோடு இருக்கிறவனுக்கு அது ஒரு நல்ல செய்தி. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? உங்ககிட்ட ஒருத்தங்க கஷ்டத்தோட வந்து கஷ்டத்தை ஷேர் பண்றாங்க, இயேசுவை நம்புங்க, அவர் உங்களுக்கு இருக்கிறார், அவர் உங்களுக்கு இருக்கிறார். அதுவே சுவிசேஷம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். தனிமையில் ஒருத்தர் வந்து எனக்கு யாருமே இல்லைங்கிறாங்க, நீங்க சொல்லுங்க இயேசு உங்களை கைவிடவே மாட்டார். ஆமீன். அது அவங்களுக்கு ஒரு சுவிசேஷம். இதுக்கு நீங்க எங்கேயுமே போய் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுங்க, இயேசு உங்களை கைவிட மாட்டார். ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்லிட்டீங்க, ஆமென் சொல்லுங்க. இன்னொரு நபருக்கு, இப்ப கொடுத்த நபருக்கு கொடுக்க கூடாது, இன்னொரு நபருக்கு கை கொடுத்து சொல்லுங்க, இயேசு உங்களை ரட்சிப்பார். ஆமென். 2 பேருக்கு இன்னைக்கு என்ன சொல்லிட்டோம்? ஆமென். சத்தமா சொல்லுங்க, என்ன சொல்லிட்டோம்? ஒருவேளை சொல்லலாம், சுவிசேஷம் சர்ச்சுக்குள்ளையா பாஸ்டர் சொல்றது? கண்டிப்பா சர்ச்சுக்குள்ள சுவிசேஷம் சொல்லியே ஆகணும். கொரிந்து பட்டணத்திற்கு திருச்சபைக்கு நிருபம் எழுதும்போது பவுல் சொல்லுகிறார், உங்களுக்கு ஏற்கனவே பிரசங்கித்திருந்தும் அறிந்திருந்தும் ஆமென் மீண்டும் உங்களுக்கு சுவிசேஷத்தை எழுதுவதை குறித்து நான் வருத்தப்படவில்லை, நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அப்படின்னா சாகிற வரைக்கும் நமக்கு என்ன தேவை? சுவிசேஷம் தேவை. அதை நானும் சொல்லணும், நான் கேட்கவும் செய்யணும். கிருபை தருவாராக. சரி, இப்போ இந்த சுவிசேஷம் யாருடையது? மனுஷனுடையதா? சிலர் சொல்றாங்க சுவிசேஷம் அது கிறிஸ்தவங்களுக்குரியது. இல்லை, எனக்கோ உங்களுக்கோ இந்த உலகத்தின் மனிதர்களுக்கு உரியது அல்ல சுவிசேஷம். மார்க்கு எழுதின சுவிசேஷ புத்தகத்தை நீங்கள் திரும்பி வாசிப்பீர்களானால் 1வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது. மார்க்கு 1:1, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். அந்த வசனத்தை கவனிங்க, என்ன சொல்லி இருக்குது? தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். அப்ப சுவிசேஷம் என்பது எனக்குரியதல்ல, அது இயேசு கிறிஸ்துவினுடையது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, நல்லா கவனிக்கணும். சுவிசேஷத்தை சொல்றதுக்கு நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா சுவிசேஷம் எனக்குள்ளது அல்ல. ஆமென். இயேசு சுகமாக்குகிறார் அப்படின்னு சொல்றதுக்கு நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இது எனக்குள்ளதில்லை, என்னால் யாரையும் சுகப்படுத்த முடியாது. ஆனால் இது இயேசு கிறிஸ்துவினுடையதாகையால் அவர் சுகப்படுத்துவார். ராமின் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் சுவிசேஷம் சொல்ல போயிட்டா எனக்கு ஏதாவது பாதிப்பு வருமான்னு நினைக்கிறாங்க. இல்லை, ஏன்னா சுவிசேஷம் உங்களுடையது அல்ல, சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவினுடையது ஆகையால் ஆமென் நீங்க சொல்ற சுவிசேஷத்தில் பாதிப்போ நன்மையோ தீமையோ எது வந்தாலும் அது அவரையே சாரும். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அப்போ சுவிசேஷம் என்பது இந்த உலகத்தில் எந்த மனுஷனுடையதும் அல்ல, ஒரு ஸ்தாபனத்தினுடையதல்ல, ஒரு மதத்தினுடையதல்ல. சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவினுடையது. அல்லேலூயா. இப்போ இந்த சுவிசேஷத்தில் இருக்கிற பொருளடக்கம் என்ன? கண்டென்ட். எதை சுவிசேஷமாக அறிவிச்சிருக்கிறாங்க? அப்போஸ்தல நடபடிகள் புத்தகத்தில் திருப்பி வாசிக்கிற பொழுது அதனுடைய 10வது அதிகாரத்தை எடுத்து 36வது வசனத்தை வாசிங்க.
வேதம் சொல்லி இருக்கிறது. அப்போஸ்தலர் 10:36. எல்லாருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. வேதம் என்ன சொல்லுது? ஆமென். இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி. அப்படின்னா சுவிசேஷத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான பொருளடக்கம், கண்டென்ட் என்ன அப்படின்னா சமாதானம். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, சமாதானம். ஆமென். எதை சுவிசேஷமா அறிவிச்சிருக்கிறாங்க? சமாதானம். இந்த சமாதானம் எதை குறிக்கிறது அப்படின்னா, ஆமென், அடிக்கடி நான் சொல்ற விஷயம், ஆமென், ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 54வது அதிகாரத்தில் ஏசாயா ஒரு தீர்க்கதரிசனத்தை சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து ஆமென் பாடுபடுகிறதை குறித்து அருமையான தீர்க்கதரிசனம். அந்த தீர்க்கதரிசனத்தை சொல்லி வருகிற பொழுது ஒரு வார்த்தை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. யார் மேல? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல், தேவகுமாரனின் மேல். அந்த சமாதானம் யாருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணி இருக்கிறார். ஆமென். இப்போ ஆதியாகமத்தின் ஆமென் சரித்திரத்தை பார்க்கலாம். அங்கே ஆதாமும் ஏவாளும் தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டு ஆமென் பின் நாட்களில் அவர்கள் பாவம் செய்த பொழுது தேவ மகிமை இழந்தார்கள், தேவனோடு உள்ள ஐக்கியத்தை இழந்தார்கள், தேவனோடு காணப்பட்ட உறவை இழந்து அவர்கள் தேவனை விட்டு பிரிய ஆரம்பித்தார்கள். ஏதேன் தோட்டத்தில் வாழ்ந்து வந்தவர்கள், தேவன் உலாவுகிற இடத்துல வாழ்ந்து வந்தவர்கள் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். அது முதல் மனுஷன் தேவனோட ஐக்கியம் கொள்ள முடியவில்லை, தேவனோடு கூட சமாதானமாக இல்லை மனுஷன். அதனால தான் ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் பரலோகத்தின் தேவனானவர் ஒரு திட்டத்தை வகுத்தார். ஆமென். ஸ்திரீயின் வித்தாக ஒருவர் தோன்றுவார். ஆமென். அவர் மூலமாக ஒரு சமாதானத்தை நான் உண்டு பண்ண போகிறேன் என்கிறத கர்த்தர் தெரிவிச்சு தான். ஆமென். நீங்கள் வேதத்தில் வாசிக்கிற பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிற விதமாக ஆமென் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூ உலகத்தின் ஆமென் மத்தியிலே எருசலேமிலே அவர் கல்வாரி மலை மேலே சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரித்தது நிமித்தம் வானத்துக்கும் பூமிக்கும் இடையே மத்தியஸ்தராய் தொங்கி ஆமென் பிரிந்து கிடந்த மனுக்குலத்தை பிதாவோடு கூட ஒப்புரவாக்கினார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. பிரிந்து கிடந்த தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை இயேசு கிறிஸ்து மேல் இருந்தது. அதை சிலுவையிலே அவர் நிவர்த்தி செய்தார். அப்ப சுவிசேஷத்தில் நாம் அறிவிக்கிற சமாதானமானது என்ன? இனிமேல் மனிதன் தேவனோடு ஐக்கியம் கொள்ளலாம், இனிமேல் மனிதன் தேவனோடு பேசலாம், இனிமேல் மனிதன் தேவனோடு கூட உறவாடலாம். மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையிலே இனி பிரிவினை இல்லை. யாரெல்லாம் அந்த கிருபாதார பலியின் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவை கண்டடையும் ஒரு பாக்கியம் கொடுக்கப்படுகிறது. தேவனோடு கூட உள்ள ஒரு ஐக்கியம், தேவனோடு கூட ஒரு சமாதானம். இந்த காலை நேரத்தில் சொல்லுகிறேன், மனிதன் எவ்வளவு பாவியாய் இருப்பினும் இந்த கிருபாதார பலியின் நிமித்தமாக எனக்கும் உங்களுக்கும் ஒரு சமாதானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனோடு கூட ஒரு சமாதானம். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் அந்த சமாதானத்தை அனுபவிக்கிறீங்க? நான் தேவ பிரசன்னத்தை உணர்றேன், தேவனோடு கூட பேசுகிறார், என் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார் என்கிற ஆமென் உறுதி நிச்சயம் எத்தனை பேருக்குண்டோ அத்தனை பேரும் தேவனோடு சமாதானமாயிருக்கிறார்கள். கரங்களை உயர்த்தி இந்த வாக்கியத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமா, சுவிசேஷத்தில் சமாதானத்தை அறிவிக்கிறார்கள்,
தேவனுக்கும் மனிதனுக்கும் சமாதானம், தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே ஒப்புரவு, அதுதான் சமாதானம். பவுல் அப்போஸ்தலன் இப்படி சொல்லுகிறார், ஆண்டவர் இயேசு எங்களிடத்தில் ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை தந்திருக்கிறார். ஆமென். எங்களுக்கு புதிய ஏற்பாட்டு ஆமென் திருச்சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியம் ஒப்புரவாக்குகிற ஊழியம். என்ன ஒப்புரவாகுதல்? பிரிந்து கிடக்கிற தேவனை மனிதனையும் ஒப்புரவாக்க வேண்டும். நான் விரும்புகிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நான் எங்கு எங்கு எழும்பி நிற்கிறேனோ அங்கே மனிதர்கள் தேவனோடு ஒப்புரவாக வேண்டும், அங்கே ஜனங்கள் தேவனோடு ஒப்புரவாக வேண்டும், அங்கே ஜாதிகள் தேவனோடு ஒப்புரவாக வேண்டும், அங்கே ஜனக்கூட்டம் தேவனோடு ஒப்புரவாக வேண்டும், குடும்பங்கள் தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். நான் யாரிடத்திலெல்லாம் பேசுகிறேனோ, நான் யாரிடத்திலெல்லாம் ஜெபிக்கிறேனோ அந்த இடத்திலெல்லாம் ஒரு ஊழியம் வெளிப்படணும்னு நான் விரும்புகிறேன். அந்த ஊழியம் என்ன தெரியுமா? இயேசு சிலுவையில் சம்பாதித்த சமாதானத்தை இந்த உலகம் அனுபவிக்கணும், ஜனம் அனுபவிக்கணும், தேசம் அனுபவிக்கணும், பாரத தேசம் அனுபவிக்கணும். இன்னும் தூரப்பட்டு கிடக்கிற ஜனம் அந்த சமாதானத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்கிற ஒரு தரிசனமும் ஆவலும் விருப்பமும் தான் ஓட செய்கிறது நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளையும். அப்படி ஒரு தரிசனத்துக்குள் கர்த்தர் கொண்டு வருவாராக. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த சுவிசேஷம் எதை சொல்லுகிறது? ஆமென். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் புத்தகம் 20வது அதிகாரம் 24வது வசனத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது, ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவும் விரும்புகிறேன். இரண்டாவதாக சுவிசேஷத்தில் சொல்லப்படுகிறது எது? ஒன்று, சமாதானத்தை அறிவிக்கிறார்கள். இரண்டாவது, சுவிசேஷத்தில் அறிவிக்கப்படுவது என்ன? தேவனுடைய கிருபை. எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய கிருபை. அந்த வசனம் சொல்லுது, தேவனுடைய கிருபையின் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்துக்கு ஒரு பெயரே இருக்குது, இது தேவனுடைய கிருபையின் சுவிசேஷம். இந்த கிருபை அப்படின்னா என்ன? கிருபைன்னு சொல்றோமே, இந்த கிருபை என்பது வேறொன்றும் இல்லை. மனுக்குலத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, மனுக்குலம் பாவத்தினால், பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்பதாக முற்றிலுமே மரணத்தையே எதிர்பார்த்திருந்தது தான் மனுக்குலம். மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருந்ததெல்லாம் நரகாக்கினை என்பதே. அது பிசாசுக்காகவும் அவனுடைய கூட்டத்திற்காகவும் ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் அந்த பிசாசானவன் தன்னுடைய தந்திரத்தினாலே மனிதனையும் அந்த நரகாக்கினைக்காக சம்பாதித்து கொண்டான். அப்படி நரகாக்கினைக்கு பாத்திரவான்களாய் இருந்த நம்மை தேவன் முன்குறித்தார். எதற்காக? இவர்கள் அழியாமை உள்ளவர்களாய் இருக்கணும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். நான் இருக்கிற இடத்துல இவங்களும் இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது பரலோக ராஜ்யத்தை இவர்கள் சுதந்தரிக்கணும், நித்திய ஜீவனை இவர்கள் பெற்றுக்கொள்ளணும், மரணமில்லாத ஒரு வாழ்க்கை இவர்களுக்கு உண்டாகணும். அதுக்குத்தான் மனுஷனை நான் சிருஷ்டிச்சேன் அப்படின்னு கர்த்தர் உண்டு பண்ணினார். ஆனால் மனிதன் பிசாசால் வஞ்சிக்கப்பட்டான், ஏமாற்றப்பட்டான், மோசம் போக்கப்பட்டான். அதனால பரலோகத்தை இழக்க வேண்டி இருந்துச்சு, நித்திய ஜீவனை இழக்க வேண்டி இருந்துச்சு. மனுஷனுக்கு ஒரே ஒரு எதிர்பார்ப்பு தான். எபிரேயருக்கு ஆக்கியோன் சொல்லுகிறபடி, ஒரே தர மரிப்பதும் பின்பு
நியாய தீர்ப்படைவதும். அது மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டது. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாத மனிதர்களுக்கெல்லாம் இருக்கிறது. அவர்கள் நல்லவர்களா இருக்கலாம், வல்லவர்களா இருக்கலாம், ஐஸ்வர்யவான்களா இருக்கலாம், கனம் பெற்றவர்களா இருக்கலாம், whoever may be, யாரா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காத எல்லாருக்கும் ஒரே ஒரு எதிர்பார்ப்பு தான், ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும். ஆக்கினை தீர்ப்புக்குள் செல்றது, நரகாக்கினை மட்டும்தான் அவர்களுக்கு முடிவு. ஆனால் இங்க ஒரு கிருபை வெளிப்பட்டது. மனுக்குலத்துக்கு நித்திய ஜீவன் பரலோகம் கிடையாது. ஆனால் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக இந்த பூவுலகிலே தந்தருளி பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார். ஆமென். அநீதி செய்யாத அவரை, ஆமென், முற்றிலும் நம்முடைய அக்கிரமங்களை அவர் மேலே சுமத்தி நமக்காக சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரிக்க செய்தது நிமித்தம், ஆமென், தகுதியில்லாத எனக்கு ஒரு மேன்மை கொடுக்கப்பட்டது. பரலோக ராஜ்யத்தை இனி நீயும் பெற்றுக்கொள்ளலாம். நித்திய ஜீவன் இனி உனக்கு உண்டு. என் ஆமென், மனுஷ குமாரனை கண்டு விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவனை நான் கடைசி நாளில் எழுப்புவேன். இது கிருபையே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை தலைக்கு மேல தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஐயா, தாயே, தகப்பனே, அன்பு பிள்ளைகளே, எனக்கும் உங்களுக்கும் நரகாக்கின மட்டும்தான் எதிர்பார்ப்பா இருந்துச்சு. நரகாக்கின மட்டும், நித்திய மரணம் மட்டும். ஆனா தேவாதி தேவன் அநாதி காலங்களில் என்னையும் உங்களையும் நினைத்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை, தம்முடைய நேச புத்திரனை அவர் நமக்காக இந்த பூமியில தந்தருளினார். அவர் குற்றமற்ற இரத்தத்தை சிந்தினார். அதனால நமக்கு ஒரு பதவி கொடுக்கப்பட்டுச்சு. தேவ பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற ஒரு பதவி. இதை கிருபைன்னு சொல்றவங்க மட்டும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். என்னால் இந்த இடத்துல அமர்ந்திருக்க முடியவில்லை. என் இருதயம் களிகூறுகிறது. இந்த கிருபையை கர்த்தர் என் வாழ்க்கையில் பாராட்டி இருக்கிறார். இந்த கிருபையினால் எனக்கு கிடைக்கப்பட்டது என்ன? ஆமென். தகுதி இல்லாத எனக்கு, தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்பட தகுதி இல்லாதவன் நான், பரிசுத்தவான் என்று அழைக்கப்பட தகுதி இல்லாதவன் நான், நீதிமான் என்று அழைக்கப்பட தகுதி இல்லாதவன் நான். தேவன் ஆமென் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் என்று அழைக்கப்பட தகுதி இல்லாதவன் நான். எனக்கு ஒரு பரலோகம் உண்டு என்று எதிர்பார்க்கிறதற்கு தகுதி இல்லாதவன் நான். வாக்குத்தத்தம் எனக்கு உண்டு என்று சொல்ல தகுதி இல்லாதவன் நான். தேவனுடைய குமாரரின் குமாரத்தி என்று கூப்பிடப்பட தகுதி இல்லாதவன் நான். தேவனுடைய மந்தை என்று சொல்ல தகுதி இல்லாதவன் நான். எந்த தகுதியும் இல்லாத என்னை இன்றைக்கு பரலோகம் நீதிமானாய், பரிசுத்தவானாய், தேவனுடைய சபையாய், கிறிஸ்துவின் சரீரமாய், பரலோகத்தை எதிர்பார்க்கிற ஒரு கூட்டமாய், தேவனுடைய ராஜ்யத்திற்குட்பட்டவனாய் என்னை மாற்றி இருக்கிறது. இது என் தகுதி அல்ல, என் தெய்வம் என் மேல் பாராட்டின கிருபை மட்டுமே. அல்லேலூயா. ஆமா, சுவிசேஷத்துக்குள் இருப்பது சமாதானம். சுவிசேஷத்துக்குள் நாம் அறிவிப்பது கிருபை. இன்னும் நீ தகுதி இல்லாதவனா தூரமா நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. கம் டு ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வா. உனக்காக கிருபை வெளிப்பட்டு இருக்கிறது. கிருபையின் வாசல் திறந்தே இருக்கிறது. மனுக்குலமே, ஆமே, நீ பாவியா இருக்கலாம், துரோகியா இருக்கலாம், ஆகாதவனா இருக்கலாம். ஆனால் உனக்கு ஒரு நம்பிக்கை கிருபையினால் உண்டாயிருக்கிறது. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல இருக்கிற எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறேன், என்னையும் உட்பட. நம்மேல் வெளிப்படுகிற வரங்கள், நம்மேல் வெளிப்படுகிற ஊழியங்கள், இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த நல்ல பேரெல்லாம் நமக்கு உரியதல்ல. தேவனுடைய கிருபை, கிருபை நம்மேல் வெளிப்படுத்தினது. வேதம் சொல்லுது, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை
துதியுங்கள், அவர் கிருபை. எத்தனை பேர் துதிக்கிறீங்க ஆண்டவரை? எத்தனை பேர் அந்த கிருபைக்கு நன்றி செலுத்துறீங்க? அந்த கிருபை என் வாழ்க்கையில் இன்னும் வேணும்னு எத்தனை பேர் கேட்குறீங்க? நான் தீர்க்க தரிசனமாக பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு சொல்கிறேன், இந்த கிருபையை நம்பி இருக்கிற உங்களுக்கு வருகிற நாட்களில் அநேக அற்புதங்களை கர்த்தர் காண செய்ய போகிறேன். அற்புதத்துக்கும், இன்னைக்கு தேவ மனுஷனாக சொல்கிறேன், அற்புதத்துக்கும் தேவனுடைய செயல்களுக்கும் நான் தகுதியுள்ளவன் என்பது அல்ல. இன்னைக்கு ஒரு தெளிவான ஒன்று சொல்கிறேன், நம்ம தகுதியினால் தெய்வத்தினிடத்திலிருந்து எதையும் பெற முடியாது. உண்மை அப்படின்னு ஒத்துக்கொள்கிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கணும். ஒரு பிரசங்கத்தை கேட்டு போகிறதல்ல, இன்னைக்கு நம்ம உணரணும். ஆமாம், கொஞ்சம் பரிசுத்தமாக வாழ்ந்தோன்னா நான் தான் பரிசுத்தவான்னு அடுத்தவங்களை மதிக்காமல் இருந்தால் நமக்கு கிருபை கிடைக்காது. தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதை கொடுக்கிறாரா? கிருபை. அது இன்னும் என்னை இன்றைக்கு இந்த லெவலுக்கு கொண்டு வந்தது கிருபைன்னா, அடுத்த லெவலுக்கு என்னை கொண்டு போகிறதும் கிருபை தான். அதுக்கு என்னட்ட கர்த்தர் எதிர்பார்க்கறதெல்லாம் தாழ்மை, தாழ்மை, தாழ்மை. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, என்னை விட சிறந்த உங்கள் அருகில் அமர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிறதுல ரொம்ப பாக்கியவானா கருதுறேன். எத்தனை பேர் உண்மையாக உணர்ந்து இந்த வார்த்தையை சொன்னீங்க? ஆமேன். என்னிலும் மேன்மையானவர்கள் நீங்கள். ஆமேன். ஒரு ஊழியக்காரனாக இங்கே நிற்கிறேன், ஆனால் என்னிலும் மேலான உங்களுக்கு இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதை ஒரு பாக்கியமாய் கருதுகிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும், பெருமை என்பது எப்போ வருதோ அடுத்து பெரிய ஒரு ஆப்பு இருக்குன்னு ஆமீன் புரியணும். ஆமீன். அழிவுக்கு முன்னானது அகந்தை. ஆமாம், பெருமை வருது, மன மேட்டிமை வருதுன்னா அடுத்து நம்ம சாப்டர் க்ளோஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஆமீன். அதனால் தாழ்மை, 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 மனத்தாழ்மை, அது மட்டுமே நமக்கு சொத்தாக இருக்கட்டும். அது மட்டுமே நமக்கு அனுபவமாக இருக்கட்டும். ஆவியானவர் சொல்கிறாரு, நான் அநேக பிள்ளைகளுக்கு, குடும்பங்களுக்கு அற்புதங்களை செய்ய விரும்புகிறேன், ஆறுதலை செய்ய விரும்புகிறேன். அது தகுதியின் அடிப்படையில் அல்ல, கிருபையின் அடிப்படையில். ஆமென். நான் தைரியமாக சொல்கிறேன், நான் சுதந்திரித்தது எதுவும் என் தகுதியினால் அல்ல, என் தகப்பனின் கிருபையினால் மட்டுமே. நான் நிற்கிற இந்த அனுபவம் என் தகுதியினால் வந்ததல்ல, தேவன் பாராட்டின கிருபையினால் வந்தது. எத்தனை பேர் புரிகிறீங்க? இதை என் கையில் வர்ற ஒவ்வொரு வருமானமும் அது என் தகுதியினால் அல்ல, என் தகப்பனுடைய கிருபையினால் வந்தது. கிருபையினால். ஆமென். உன்னை நிந்தித்த அநேகர் நடுவில் இன்றைக்கு தலை நிமிர்ந்து நிற்க வைத்தது உன் திறமை அல்ல, உன் பலன் அல்ல, உன் அனுபவம் அல்ல, தேவன் பாராட்டின கிருபை. தேவன் பாராட்டின கிருபை. தேவன் பாராட்டின கிருபை. ஏன் தெரியுமா? சுவிசேஷம் சொல்லப்படுகிற இடங்களிலெல்லாம் வாழ்க்கை மாறுது. அதே சம்பளம் தான், ஆனால் வாழ்க்கை மாறுது. அதே வருமானம் தான், ஆனால் வாழ்க்கையில் இன்னமும் புதுசு புதுசாக வருது, நடக்குது. ஏன் தெரியுமா? இது கிருபையின் சுவிசேஷம். வேதம் சொல்லி தருகிற வார்த்தை கவனிங்க. மூணாவது, சுவிசேஷத்தில் எதை அறிவிக்கிறாங்களா? நற்காரியங்களை. எல்லாரும் சொல்லுங்க, எதை அறிவிக்கிறாங்க? நல்ல காரியங்களை சுவிசேஷத்தில் அறிவிக்கிறாங்க. ஆமென். நான் இவ்வளவு நேரம் சொன்னதும் நல்ல காரியம்தான். ஆமேனா இல்லையா? பிரிந்து கிடக்கிற மனுஷனே, நீ தைரியமாக தேவனிடத்தில் வரலாம், இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமென். ரெண்டாவது, தகுதியில்லாத உனக்கு கர்த்தர் தம் கிருபையினால் உனக்கு தகுதியில்லாத எல்லாவற்றையும் தருகிறார் அப்படிங்கிறது நல்ல காரியமா இல்லையா? நல் விசேஷங்கள் இவைகள். இன்னும் சொல்கிறேன், சுவிசேஷத்துக்குள்ள மட்டும்தான் நற்காரியங்கள் இருக்கிறது.
ஆமென். இயேசு சுகமாக்குகிறார், இயேசு விடுவிக்கிறார், இயேசு கட்டுகளை அவிழ்க்கிறார், இயேசு உனக்கு நன்மை செய்கிறார், உனக்கு நல்ல எதிர்காலத்தை தருகிறார், உன்னில் இருக்கிற அசுத்தாவிகளை துரத்துகிறார், உனக்கு நன்மைகளை கர்த்தர் கொண்டு வருகிறார், உனக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கர்த்தர் தருகிறார், உன்னை மேன்மையடைய வைப்பார், தடைப்பட்டு கிடக்கிற வாசல்கள் திறக்கப்படும். ஆமென். அசுத்த ஆவிகள் இனி உன்னை தொந்தரவுப்படுத்தாது. சாபத்திலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார், அக்கிரமங்களிலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார், பாவத்திலிருந்து உன்னை விடுவிக்கிறார், சத்துருவின் சகல போராட்டங்களிலிருந்து உன்னை விடுவிக்கிறார், பாரம்பரியத்திலிருந்து உன்னை விடுவிக்கிறார், விக்கிரக ஆராதனைகளிலிருந்து உன்னை விடுவிக்கிறார், கடன் தொல்லைகளிலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார். இப்படி உன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நல்ல காரியங்களையும் வெளிப்படுத்துகிற ஒரே இடம் சுவிசேஷம். அப்படின்னா ஆமென், உண்மையிலே சொல்றேன், ஆமென், தைரியமா சொல்ல முடியும். ஆமென். 95% இயேசு கிறிஸ்துவை நம்பி வருவது நற்காரியங்களை கேட்டு மட்டுமே. ஆமென். அது ஆமென் உலகத்தில் ஒரு சரித்திரமாகவே இருக்கிறது. இன்றைக்கு சொல்றேன், நீங்கள் ஒருவேளை சுவிசேஷ ஊழியம் செய்கிறவங்கன்னா தைரியமா நல்ல காரியங்களை எடுத்து சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆமென். விசுவாச பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய விசுவாசத்துல ஒண்ணு, இயேசு கற்றுக் கொடுத்தார், நான் சொல்லுகிறபடியே சம்பவிக்கும் என்று நீ விசுவாசித்தால். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படின்னா இன்றைக்கு சுவிசேஷ ஊழியத்திற்கான அபிஷேகம் பெற்றவர்களுக்கு சொல்றேன், உன் வாயில இந்த பகல் முதல் நல்ல காரியங்கள் வெளிப்படுவதாக. ஆமென் சொல்லுவீங்களா இல்லையா? ஆமென். தைரியமா ஆசீர்வதிங்க, பார்க்கிறவங்களை பிளஸ் பண்ணுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க, வாழ்த்துங்க பிறரை. ஆமென். ஒருத்தரையும் சபிக்காதீங்க, இதுவும் வேணும் இன்னமும் வேணும்னு சொல்லாதீங்க. அவங்க எவ்வளவு பாவியா இருக்கட்டும், உங்களால முடிஞ்சது என்ன, அவங்களை ஆசீர்வதிங்க, பிளஸ் பண்ணுங்க, அவங்களுக்கு சுவிசேஷமா நல்ல காரியங்களை ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா இயேசு என்னும் நாமத்தில் சொல்லுங்க. இயேசு இல்லாம ஒன்னையும் சொல்லாதீங்க. எதை சொன்னாலும் இயேசுவை சொல்லி சொல்லுங்க, அது சுவிசேஷமா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, அதனால தான் தைரியமா சொல்றோம், இயேசு இதை செய்வார், தைரியமா போங்க. ஒரு நல்ல விஷயத்தை சொல்றோம், கர்த்தர் அதை அப்படியே செய்கிறார். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் ஆகும். ஆமென். அல்லேலூயா. சுவிசேஷம் சமாதானத்தை அறிவிக்கிறது, சுவிசேஷம் தேவனுடைய கிருபையை அறிவிக்கிறது, சுவிசேஷம் நற்காரியங்களை அறிவிக்கிறது. சுவிசேஷத்தை குறித்து நம்ம சொல்லுகிற பொழுது எபேசியர் 1 அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிங்க. எபேசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இங்க வசனம் என்ன சொல்லுது கவனிங்க, சுவிசேஷமாகிய சத்திய வசனம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சுவிசேஷம் அப்படின்னோடனே சமாதானத்தை அறிவிக்கிறது தான், கிருபை அறிவிக்கிறது தான், நற்காரியங்களை அறிவிக்கிறது தான். ஆனால் அடுத்த கட்டம் ஒன்று இருக்குது, அது சத்திய வசனத்தை சொல்லுவது சுவிசேஷம். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமாம், ஆமென். நாம் பிறர்கிட்ட பேசும்போது நிறைய நம்ம வாயிலிருந்து வர வேண்டியது வசனம். என்ன வரணும்? சத்தமாக சொல்லுங்க, வசனம் வரணும். நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி. ஆமாவா இல்லையா? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்கள் நாவு சுத்த வெள்ளி, விலையேற பெற்றது. எந்த ஜுவல்லரியில் போனாலும் கிடைக்காது, அவ்வளோ சுத்தமான வெள்ளித்தான் உங்கள் நாவு. ஆமாம், ஆமாம், உங்கள் நாவு அவ்வளோ சுத்தமான வெள்ளி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் அந்த நாவு அவ்வளோ சுத்தமான வெள்ளியாக இருக்கு தெரியுமா?
அந்த நாவு தான் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிற நாவு. சங்கீதம் 12 அதனுடைய 6வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 12:6. கர்த்தருடைய சொற்கள் கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் தரம் முறுக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாய் இருக்கின்றன. ஆமென். அப்போ கர்த்தருடைய வார்த்தை வசனம் எப்படிப்பட்டது? புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்கள். அந்த வெள்ளியாகிய சுத்த சொற்கள் என் நாவில் இருக்கும்னா என் நாவும் சுத்த வெள்ளியா மாறப்போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமாம். நம்முடைய வாய் பழகணும் வசனத்தை பேச. எதுக்கு பழகணும்? நம்முடைய நாவு எதுக்கு பழகணும்? ஆமென். எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழணும்னு விரும்புகிறீங்க? ஆமென். நல்ல கை உயர்த்தி காட்டலாம். நான் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ விரும்புகிறேன் அப்படின்னா நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆமாம். வாழ்க்கை முழுவதும் ஒருத்தரும் என்னை ஜெயிக்கக்கூடாதுன்னு விரும்புகிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம். நிறைய பேர் சொல்லலை, இதில் ஏதோ ஒரு புதிர் இருக்குன்னு நினச்சி நிறைய பேர் சிரிப்போடை அடக்கிக்கிட்டாங்க. ஆமேன். நான் உண்மையாக கேட்குறேன், வாழ்க்கையில் என்னை யாரும் ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். நான் சொல்கிறேன் அல்லேலூயா. ஆமேன். நான் சொல்கிறேன். ஆமேன். ஆமேன். யாரும் என்ன செய்யக்கூடாது, எனக்கு பிடிக்காது. அது ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமாம். அது சுயநலம்னாலும் பிரச்சனை இல்லை. நீங்களும் என்னை ஜெயிக்கிறது எனக்கு பிடிக்காது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். நான் விரும்புகிறேன் என்னை யாரும் ஜெயிக்கக்கூடாது. நான் இந்த உலகத்தில் ஆமேன் நான் மட்டும் தனித்துவமாக இருக்கணும், அதுதான் விரும்புகிறேன். என் பிரசங்கத்தை கேட்குறவங்களும் அப்படியே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நம்ம திருச்சபையை ஜெயிக்கிற ஒரு சபை இந்த பூமியில் இருக்கக்கூடாது. அவ்வளோ நம்ம குடும்பத்தை ஜெயிக்கிற ஒரு குடும்பம் இந்த பூமியில் இருக்கக்கூடாது. எனக்கு தனியாக தெரியணும், நான் தனிமை. ஆமீன். இவனிடத்தில் ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்குங்கிறது தனியாக தெரியணும். ஆமாம், அதுதான் உண்மை. ஆமீன். அப்படின்னா என் வாயில் கர்த்தருடைய வசனம் தாராளமாக இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் வேதத்தை எடுத்து யோசுவாவின் புத்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிங்க. யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் விரும்புறீங்க நான் ரொம்ப புத்திமானா இருக்கணும்னு விரும்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் என்ன ஒருத்தனும் எதிர்த்து நிற்க கூடாதுன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் கர்த்தர் என்னை விட்டு விலகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. நான் போகிற இடத்துலலாம் வெற்றி கிடைக்கணும்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படின்னா உங்க வாயை விட்டு வசனம் பிரியவே கூடாது. எது பிரியக்கூடாது? வசனம். இந்த வசனம் சொல்லுது, நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு என்ன செய்யக்கூடாது? பிரியக்கூடாது. அப்போ என் வாய் பழக வேண்டியது வசனத்தில் பழகணும். ஆமென். வீட்டில் கோவப்படும்போது பேசுகிற வசனம் இல்லை, திரையரங்குகளில் பார்க்குற வசனம் இல்லை, வேத வசனத்தில் என் வாய் பழகணும், என் நாவு பழகணும். அதை பழக்கி எடுக்கணும் இயேசுவின் நாமத்தினால. அதை தியானிக்கணும் இரவும் பகலும். அதை என்ன செய்யணுமா? ஆமாம். ஆமேன். நான் அதை செய்கிறேன். தியானிக்கிறதுனா என்ன? ஆமேன். மாடு அசை போடும் பாருங்க, அதை மாதிரி என்ன செய்யணும்? அசை போடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன். நான் எப்படி அசை போடுறதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் வாசிக்கிற வசனத்தை, படிக்கிற வசனத்தை ஆமீன் அப்பப்போ ஞாபகப்படுத்தி பேசுங்க. உங்கள் வாயை திறந்து என்ன செய்யுங்க?
பேசுங்க. யாரும் கேட்காட்டாலும் பிரச்சனை இல்லை. நான் என் தனிமையில் நான் படுக்கும் பொழுதும் இருக்கும் பொழுதும் பிரயாணப்படுகிற பொழுதும் நான் வாசிக்கிற வசனங்களை எல்லா வசனமும் ஞாபகத்தில் இருக்காது. ஆனால் இருக்கிற வசனத்தை ஞாபகத்தில் கொண்டு வந்து அதை அழுத்தம் திருத்தமாக என் வாயில் நான் பேசுவேன். தனிமையில் இருக்கும்போது பேசுவேன். நான் படுக்கும்போது திடீர்னு ஞாபகம் வருதா, வசனத்தை பேசுகிறேன். அப்படி பேச பேச என் வாழ்க்கையில் மாற்றம் வருகிறது. அப்படி பேச பேச அந்த வசனத்துக்குள்ள இருக்கிற மறைபொருள்களை கர்த்தர் எனக்கு சொல்லி தருகிறார், கற்று தருகிறார். ஆமீன். அப்படின்னா இன்னைக்கு சொல்றேன், ஆமீன், சுவிசேஷம் என்பது வெறும் சமாதானமும் கிருபையும் நற்காரியங்களும் மட்டுமல்ல, அது சத்திய வசனமும் அடங்கினது. சத்திய வசனத்தை சொல்லணும். நம்ம வாழ்நாள் முடிகிறதுக்குள்ள எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வசனத்தை நம்ம நாவை பழக்கப்படுத்தணும். அவ்வளவு வசனத்தை பிறருக்கு கொடுக்கவும் செய்யணும். கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க. ஆமாம், உங்களுக்கு தெரிஞ்சது போல சொல்லுங்களேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சது போல வசனத்தை பிறருக்கு சொல்லிக் கொடுங்க. ஆமீன். வசனத்தை கற்றுக் கொடுங்க. வசனத்தை பேசுங்க. வசனத்துக்காக உங்க வாழ்க்கையை செலவு பண்ணுங்க. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் வசனத்தை கற்றுக்கொள்ளணும்னு விரும்புறீங்க? வசனத்தை கற்றுக்கொள்ளணும். வசனத்தை கற்றுக்கொண்டால் பாக்கியவான்கள். ஆமா, இங்க உலகத்துல தீர்க்கதரிசிகள் யார் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை பேசுறவன் தான் தீர்க்கதரிசி. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி உணர்த்துகிறவர்கள் தான் தீர்க்கதரிசிகள். சத்திய வசனம் என் திருச்சபையின் பிள்ளைகளுடைய வாயை விட்டு விலகாதிருப்பதாக, வெளிப்படுவதாக. வசனம் நிலை நிற்கும். வசனம் அழியாது. அற்புதங்கள் எல்லாம் மறைஞ்சு போகும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒருத்தனை மரித்தோரிலிருந்து எழுப்பி விட்டா கொஞ்ச நாள்லாம் என்ன செய்திருவான்? செத்துருவானா? சாக மாட்டானா? சாவான். அது ஒரு அற்புதம். அது தற்காலிகமானது. கர்த்தருடைய வசனமோ, எல்லாரும் பைபிளை கரத்தில் ஏந்தி சொல்லுங்க, இது என்றைக்கும் அழியாது, இது என்னைக்கு நிலை நிற்கும். இந்த வசனம் என் நாவுக்கு இனிமையாகட்டும். இந்த வசனம் என் வாயிலிருந்து புறப்படட்டும். இந்த வசனம் என் வாயிலிருந்து துவனிக்கட்டும். ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஜெபிக்கிறேன், நம்முடைய திருச்சபையை சார்ந்த தலைமுறைகள் தேசங்களில் நின்று கர்த்தருடைய வார்த்தைகளை துவனிக்க பண்ணுவார்களாக. சுவிசேஷமா கர்த்தருடைய வசனத்தை அறிவிக்கட்டும். அல்லேலூயா. சரி, இன்னும் நிறைய கண்டென்ட் இருக்குது, அதை முடிச்சிருவோம். ஆமீன். இந்த சுவிசேஷம் என்பது என்னவா இருக்குது? ஆமீன். அந்த சுவிசேஷம்னா என்ன, அதுக்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத வேகமாய் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபத்தை எடுத்து 1வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 1:16. ஆமென். ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. வேதம் சொல்லுது, நாம சொல்ற சுவிசேஷம், எல்லாரும் இப்ப என்ன கவனிங்க, தலை நிமிர்ந்து பாருங்க. நாம சொல்ற சுவிசேஷம் அது சமாதானமா இருக்கலாம், கிருபையா இருக்கலாம், நற்காரியங்களா இருக்கலாம், சத்திய வசனமா இருக்கலாம். எதை நீங்கள் சுவிசேஷமாய் அறிவித்தாலும், நீங்கள் கேட்டாலும், நான் பிரசங்கிக்கிற, சொல்லுகிற, கேட்கிற சுவிசேஷம் என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது தேவ பலனாய் இருக்கிறது. Gospel is the power of God. சுவிசேஷம் என்பது தேவ பலன். எத்தனை பேர் அதை புரிந்து கொள்ளுகிறீங்க? ஆமென். இந்த உலகத்தில் நீங்க எதை சொன்னாலும் ஒன்றும் நடக்காது. ஏன்னா அவைகளெல்லாம் வார்த்தைகள். ஆனால் சுவிசேஷத்தை மட்டும் பேசி பாருங்க, சுவிசேஷத்துக்குள் ஒரு வல்லமை அடங்கி இருக்கிறது. ஆமென். ஒரு பலன் அடங்கி இருக்கிறது. அது எந்த பலன் தெரியுமா? தேவ பலன். இந்த உலகத்தில் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் யார்? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர்.
சமுத்திரங்களை உண்டாக்கினவர், ஆமென், சமுத்திரங்களை குலுங்க பண்ணுகிறவர், இந்த பூமிக்கு அஸ்திவாரமிட்டவர், வானமண்டலத்தின் சேனைகளை தம்முடைய வாயின் வார்த்தைகளால் கண்ட்ரோல் பண்ணுகிற அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் பலன் அடங்கி இருப்பது, ஆமென், சுவிசேஷத்திற்குள், சுவிசேஷத்திற்குள். அதனால தான் சுவிசேஷம் எங்கே எங்கே பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கே வெளிச்சம் உண்டாகிறது. சுவிசேஷம் எங்கு எங்கு பிரசங்கிக்கப்படுகிறதோ மூட பழக்க வழக்கங்கள் மாறுகிறது. கல்வி கொடுக்க முடியாததை சுவிசேஷம் கொடுக்கும். இன்னும் சொல்லணும்னா இந்த பூமிக்கு கல்வியை கொடுத்ததே சுவிசேஷம் தான், மருத்துவத்தை கொடுத்ததே சுவிசேஷம் தான், நாகரிகத்தை கொடுத்ததே சுவிசேஷம் தான், மனுஷனை வாழ கற்றுக் கொடுத்ததே சுவிசேஷம். ஏன்? அந்த சுவிசேஷத்துக்குள் தேவ பலன் இருக்கிறது. இந்த சுவிசேஷத்தால மட்டும்தான் மனுஷனை ரட்சிக்க முடியும். சுவிசேஷத்தால மட்டும்தான் அடிமைத்தனத்தை நீக்க முடியும். இந்த சுவிசேஷம் எங்க எங்க போச்சோ, ஆமே, மனிதனை அடிமை சந்தைகளில் வியாபாரம் செய்கிற வியாபாரம் தடுத்து நிறுத்தினது இந்த சுவிசேஷம் மட்டுமே. காரணம், இதற்கு தேவ பலன் இருக்கிறது. இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தெளிவாய் மிக உறுதியாய் சொல்லுகிறேன், நீ தைரியமா சுவிசேஷத்தை பேசு, நீ தைரியமா சுவிசேஷத்தை சொல்லு. இந்த சுவிசேஷம் வார்த்தைகள்ல தேவ பலனா இருக்கிறது. இதற்குள் ஒரு பவர் இருக்குது, இதற்குள் ஒரு வல்லமை இருக்கிறது. இந்த உலகத்தில் இன்னைக்கு தேசத்தை ஆட்டி படைக்கிற எந்த, ஆமென், அணுகுண்டுகளுக்குள்ளும் இல்லாத வல்லமை சுவிசேஷத்துக்குள் இருக்கிறது, சுவிசேஷத்துக்குள் இருக்கிறது. இன்றைக்கு தைரியமா சுவிசேஷத்தை கருத்தில் எடு, சுவிசேஷத்தை வாயில பிரயோகப்படுத்து, சுவிசேஷத்தை பிறருக்கு கொடு, அடுத்த தலைமுறைகளுக்கு கொடுக்க என்ன செய்யணுமோ செய். சுவிசேஷத்தை எழுத திறமை இருந்தா எழுது, சுவிசேஷத்தை பேச திறமை இருந்தா பேசு, சுவிசேஷத்தை அனுப்ப திறமை இருந்தா அனுப்பு. சுவிசேஷத்திற்காக உன் வாழ்க்கை அர்ப்பணிக்க முடியும்னா அர்ப்பணி, சுவிசேஷத்துக்காக பிள்ளைகளை கொடுக்க முடியும்னா கொடு, சுவிசேஷத்துக்காக உனக்குள்ளதை எதை கொடுக்கனாலும் கொடு. காரணம் என்ன தெரியுமா? சுவிசேஷத்துக்குள் ஒரு வல்லமை இருக்கிறது, சுவிசேஷத்துக்குள் ஒரு பலன் இருக்கிறது, சுவிசேஷத்துக்குள் ஒரு தேவ வல்லமை அடங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அனுபவிச்சிருக்கிறேன். பாடலை பாடுகிற பொழுது சில இடங்கள்ல இருக்கிற பிரச்சனையை மேற்கொள்ள முடிகிறது இல்லை, ஆமென். ஆனால் அந்த சுவிசேஷ வசனத்தை கரத்தில் எடுத்து நிற்கிற பொழுது, வாயில சுவிசேஷம் ஆரம்பிக்கிற பொழுது இருள் விலகுகிறதை அனுபவித்திருக்கிறேன். உங்களால் எத்தனை பேரால் அதை புரிய முடியும்னு தெரியல. மைதானங்களில், மேடைகளில், இருள் நிறைந்த இல்லங்களில் எங்கே இருந்தாலும் நான் ஜெயம் எடுப்பது சுவிசேஷ வசனத்தினால. வசனம் பேசும்போது இருள் விலகிறத பார்த்துருக்கிறேன். வசனம் ஆரம்பிக்கிற பொழுது தேவ பிரசன்னம் நிரப்புகிறத பார்த்திருக்கிறேன். காரணம், சுவிசேஷம் என்பது ரட்சிப்பை உண்டு பண்ணுவதற்கு தேவ பலனாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். அப்ப சுவிசேஷம் என்றால் அது தேவ பலன். சுவிசேஷம் என்றால், இரண்டாவது வேதத்தை எடுத்து வாசிங்க, 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 2:14 வேதம் சொல்லுகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த இரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். சுவிசேஷத்தினாலே அந்த இரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். சுவிசேஷம் என்பது 2வது இரட்சிப்புக்கான அழைப்பு. ஆமென் சொல்லுங்க. சுவிசேஷம், ஆமென். நல்லா என்ன கவனிங்க, நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் வந்தால் நம்ம ஒவ்வொரு வீடாக போய் என்ன கொடுக்குறோம்? இன்விடேஷன் கார்டு, திருமண அழைப்புதல். அது மாதிரியே சுவிசேஷம் என்பது ஒரு இன்விடேஷன், அது ஒரு காலிங், அது ஒரு அழைப்பு. என்ன, யார்கிட்ட நம்ம சொல்கிறோமோ அவங்கள ரட்சிப்புக்கு அவர்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறோம்.
ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால சுவிசேஷம் சொல்ல போகும்போது சாதாரணமாக போகக்கூடாது, பெஸ்ட்டாக போகணும். எத்தனை பேருக்கு ஆமேன்னு சொல்ல முடியும்? கல்யாண கார்டு கொடுக்கும்போது எவ்வளோ ரெஸ்பெக்டாக கார்டு கொடுக்குறோம்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ரெஸ்பெக்டாக தானே கொடுக்குறோம். ஆமேன். சில இடங்கள்லாம் ஆமேன் திருமணத்துக்கு அழைக்கும் பொழுதே பார்க்குறோம், குடும்பமாக வர்றாங்க. ஆமேன், ஆமேன், ஸ்தோத்திரம். நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் நடக்கிற ஊழியத்தில் அங்கே இருக்கும்போது ஒரு சிலர் ஆமேன் நம்மளை பார்க்க வரும்போது நமக்குரிய கனத்தை தந்து தான் அவங்க விழாவுக்கு என்ன செய்கிறாங்க, அழைக்கிறாங்க. ரெஸ்பெக்டோடு வர்றாங்க. அவங்க உடுத்தி இருக்கிற வஸ்திரம் முதல் அவர்கள் சுமந்து வருகிற பொருட்கள் எல்லாமே நமக்கு ஒரு கனத்தை தந்து கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும், வரணும். இது மாதிரியே நம்ம கையில் ஒரு இன்விடேஷனை தந்திருக்கிறார். அதுதான் சுவிசேஷம். இந்த வாழ்நாட்களில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் அந்த இன்விடேஷனை எல்லாருக்கும் கொடுக்க நமக்கு உதவி செய்வாராக. சுவிசேஷம் என்பது தேவபலன், சுவிசேஷம் என்பது ரட்சிப்புக்கான அழைப்பு. இந்த சுவிசேஷம் நம்ம வாயிலிருந்து வெளிப்படணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். அந்த வசனத்தை மட்டும் வாசித்து உங்களுக்காக ஜெபிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 5ஆவது வசனத்தில் வாசிக்கிற பொழுது ஆமேன் இந்த சுவிசேஷம் நம்மிடத்திலிருந்து வெளிப்பட போகிறது. பவுலினிடத்திலிருந்து எப்படி வெளிப்பட்டதோ அதுபோல நம்மிடத்திலிருந்தும் வெளிப்பட போகிறது. வாசிங்க அந்த வசனத்தை. எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடே மாத்திரமல்ல வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சுவிசேஷம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எங்களிடத்திலிருந்து உங்களுக்கு எப்படி வந்துச்சு? வெறும் வசனத்தோட மாத்திரம் அல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும். எல்லாரும் சொல்லுங்க. 1 வல்லமையோடு, 2 பரிசுத்த ஆவியோடு, 3 ஆமென். நமக்குள்ள இருந்து இன்னையிலிருந்து சுவிசேஷம் வெளியே வரப்போகுது. எப்படி வரணும் தெரியுமா? வல்லமையாக வரணும். எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க? வல்லமையாக வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது பரிசுத்த ஆவியோடு வரணும். ஆமேன். உலகம் முழுவதிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதின் காரணமே ஆமேன் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை ஏவி பேச வச்சார். பேதுரு கூட்டிகிட்டு போய் சகநகரி சங்கத்தில் நிறுத்தி கேட்குறாங்க, என்ன அதிகாரம் உனக்கு இப்படி பேச? உடனே அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அவன் பேச தொடங்கினான். இயேசுவை குறித்து, நீங்கள் கொலை செய்தீங்க, தேவனோ அவரை உயிரோடு எழும்ப பண்ணினார். அந்த நசரேயனா இயேசுவின் நாமத்தில் நாங்கள் இவைகளை செய்கிறோம் என்று முழு நிச்சயத்தோடு சொன்னார், வல்லமையோடு சொன்னார், பரிசுத்தாவியோடு சொன்னார். இன்றையிலிருந்து நம்முடைய திருச்சபையிலிருந்து சுவிசேஷங்கள் வல்லமையோடு வெளிப்படுவதாக, முழு நிச்சயத்தோடு வெளிப்படுவதாக, ஆமென், பரிசுத்த ஆவியோடு வெளிப்படுவதாக. எப்படி வெளிப்படணுமோ அப்படி ஊழியங்களில் இன்று முதல் சுவிசேஷங்கள் வெளிப்படும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமென். என் மூலம் அந்த சுவிசேஷம் வெளிப்படணும் அப்படின்னு நீங்க விரும்புவீங்கன்னா வேகமாய் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிடுங்க. ஆமென். மற்றவர்கள் முடியாதவர்கள் நீங்கள் எழும்பி நிற்கலாம். முடிந்தவங்க எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. ஆமென். என்னிடத்திலிருந்து அந்த சுவிசேஷ வசனம் புறப்படட்டுமே, என்னிடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படட்டுமே, என்னிடத்திலிருந்து சுவிசேஷ வசனம் இது தேவ பலனாக இருக்கிறது, இது ரட்சிப்புக்கான ஒரு அழைப்பாக இருக்கிறது. ஆமென். இது ஜீவனையும் அழியாமையையும் வெளிப்படுத்துகிறது. ஜீவனை கொடுக்கிற, அழியாமையை கொடுக்கிற இந்த சுவிசேஷமானது எனக்குள்ளிருந்து வல்லமையோடு வெளிப்படணும். ஆமீன். பரிசுத்தாவியோடு வெளிப்படணும், முழு நிச்சயத்தோடு வெளிப்படணும். கர்த்தர் எனக்கு கிருபை செய்வாராக.